குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதோட டெஃபினிஷன் இங்கே இருக்குது. அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த டெஃபினிஷன் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அது என்ன அப்படின்னா, நம்ம மேக்னெட் எல்லாருமே நம்மளோட லைஃப்பில் பார்த்துருப்போம். ஒரு மேக்னெட் பக்கத்தில் இருக்குது, ஒரு மேக்னெட் இருக்குது, அது பக்கத்தில் இன்னொரு மேக்னெட்டை கொண்டு வாரீங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் பக்கத்தில் வந்த உடனே தான் இந்த மேக்னெட் அந்த மேக்னெட்டை என்ன செய்யும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும். ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மேக்னெட் அட்ராக்ட் பண்ணாது. அப்போ அதுக்கு காரணம் என்ன? அந்த மேக்னெட்டை சுற்றி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அதாவது காந்தப்புலம் இருக்குது, அந்த காந்தத்தோட சக்தி. அப்போ அந்த எல்கைக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா தான் இன்னொரு மேக்னெட்டாக இருந்தாலும் அது என்ன செய்யும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும், இல்லைனா அதை அட்ராக்ட் பண்ணாது. இதே தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஜென்ரலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு வேர்டிங்ஸில் சொன்னோன்னா, ஒரு சார்ஜை சுற்றி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் அந்த சார்ஜுக்குன்னு ஒரு எஃபெக்டிவ் இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த சார்ஜ் ஒரு ஃபோர்ஸ் ஃபீல் பண்ணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த எல்கைக்குள்ளே இன்னொரு சார்ஜ் வந்தால் தான் இது அட்ராக்டிவோ அல்லது ரிப்பலோ பண்ணும். ஸோ இந்த ஏரியாவுக்கு பேர் தான், இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான், ஒரு சார்ஜை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இப்போ பார்ப்போம் டெஃபினிஷன். ஸோ இங்கே போல்டு லெட்டர்ஸில் இருக்குது, இங்கே பாருங்கள், இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. The electric field at a point P at a distance R from a point charge Q. ஸோ சென்டென்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த படத்தில் Q அப்படிங்கிறது தான் சார்ஜ். இந்த படத்தில் Q அப்படிங்கிறது தான் சார்ஜ். இந்த சார்ஜ்லேருந்து R டிஸ்டன்ஸ் தள்ளி P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகே, இப்போது இந்த சார்ஜை சுற்றி வெயிட் a minute. இப்போ இந்த சார்ஜை சுற்றி இவ்வளோ ஏரியாவில் அது ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுது அப்படின்னா P அப்படிங்கிற பாயிண்டில் அது எவ்வளோ ஃபோர்ஸ் ஃபீல் பண்ணும் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், அந்த வேல்யூவுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இப்போ நான் இந்த டெஃபினிஷனை ரீட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் P அப்படிங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த P அப்படிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது? அட் எ டிஸ்டன்ஸ் R ஃப்ரம் எ பாயிண்ட் சார்ஜ் Q அப்படிங்கிற சார்ஜிலேருந்து R டிஸ்டன்ஸ் தள்ளி அந்த பாயிண்ட் இருக்குது, இஸ் டிஃபைன்ட் அஸ். ஸோ இப்போ இதோட மீனிங்லாம் தெரிஞ்சு படிச்சிங்கன்னா, தமிழ் மீனிங்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ Q அப்படிங்கிற சார்ஜ் இருக்குது, அந்த சார்ஜ்லேருந்து R டிஸ்டன்ஸ் தள்ளி P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ அந்த P அப்படிங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, the force that would be experienced by a unit positive charge placed at a point P. ஓகேவா? P அப்படிங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸ் ஃபீல் பண்ணுமோ, எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமோ, அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. That's all. Thank you.